நான் வந்து இது ஒரு வியாபாரமாக பண்ணலாமா? இது வந்து கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு. நான் கொடுக்குற நானும் நல்லா இருக்கணும், வாங்குற நீங்களும் நல்லா இருக்கணும். விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. கூப்பிட்டு இழுத்து வச்சு காசு முதல்ல பேச மாட்டேன், கையை பிடிச்சி வலையில் தான் போடுவேன். நான் திட்டி போடுவேன். திட்டி போடவங்க தான் என்கிட்ட லட்சக்கணக்கு. இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது கூட அவங்க சிரிப்பாங்க. நார்மலாகவே பெண்கள் வந்து வீட்டில் வந்து மெட்டி சத்தம், வளையல் சத்தம், கொலுசு சத்தம், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருக்கிற வீட்டில் வந்து எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும். இது வருஷ கணக்கு இல்லைம்மா, தலைமுறை கணக்கு. அப்படிலாம் நான் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு இருக்கிற ஃபேமிலி இல்லையே, கீழ்மட்ட ஃபேமிலி தான். எல்லாமே கூலி தொழிலாளின்னு தான் சொல்லணும். அதுலேருந்து வந்தவங்க தான். அதனால் வந்து அந்த உழைப்பின் அர்த்தம் எனக்கு நல்லா புரியும். நான் வந்து சாதாரணமாக ஒரு கொலுசு கூட போட்டதில்லைம்மா. ஒரு கொலுசுனா கூட அப்பப்போ சூழ்நிலைக்கு வச்சிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பம் தான் எங்களுது. கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான். அதில் நான் வெறி கொண்டவன்ஸ் கூட சொல்லலாம். பெண்கள் வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருப்பாங்க. அந்த அழகோட வலையில் போடும்போது இன்னும் அழகாக இருப்பாங்க. நான் வந்து இது ஒரு வியாபாரமாக பண்ணலாமா? இது வந்து கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு. நான் கொடுக்குற நானும் நல்லா இருக்கணும், வாங்குற நீங்களும் நல்லா இருக்கணும். தங்கம் வைரம் வைடூரியத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லைம்மா. அது நம்ம வந்து என்ன சொல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் கண்ணாடின்றது நல்லா இருக்கு. அந்த சத்தம் கேட்கவே நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வளையோசை அம்மாச்சியுடைய வளையல் கடையில தான் இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. முதல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். நீங்க பார்க்க ஒன்றும் அவ்வளோ வயசான மாதிரிலாம் இல்லை, அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. இல்லை அம்மாச்சின்னு கூப்பிடுறாங்க? அம்மாச்சின்றது குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க கடைக்கு வரும்போது அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து டக்குன்னு வார்த்தை வந்து அவங்க வீட்டில் அம்மாச்சி அப்பத்தாவெல்லாம் கூப்பிடுற மாதிரி என்னை வந்து அவங்க உரிமையோட அம்மாச்சின்னு கூப்பிடுவாங்க. அது அப்படியே பழகிருச்சு. பிடிச்சது அந்த பேர் எனக்கு பிடிச்சது. அந்த அம்மாச்சின்ற வார்த்தை, அம்மான்ற வார்த்தைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடைய தகுதியே வேற. அந்த பொசிஷனுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுதுன்னும் போது அது பெரிய விஷயம். அதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தை பிடிச்சதுனால அந்த பேரையே நான் வந்து வச்சுட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டீங்க. வளையோசை அம்மாச்சின்னு வச்சு. வளையோசைன்றது வளையல் கடை வச்சிருக்கதாலையா? அப்படிலாம் இல்லைம்மா. இது வந்து திடீர்னு வீட்டில் தான் ஒரு நேரம் நாங்கள் எடுத்தது. என் பொண்ணு போன இன்டர்வியூவில் கூட சொன்னான், டக்குன்னு பாட்டு கேட்டு எடுத்தேன்னு சொன்னது. அது இல்லை, வீட்டில் நாங்கள்லாம் பேசும்போது நானே, எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பொண்ணு எல்லோரும் இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம், அம்மாச்சின்னு வச்சுக்கலான்னு சொல்லும் போது அம்மாச்சின்னா ஆச்சி மாதிரி இருக்கம்மான்னு சொன்னாங்க. பரவாயில்லடா, அதுக்கு இன்னொரு துணை பேராக. அப்போ நான் இப்படி வலையில் இப்படி ஆட்டியாட்டி என் பையன்கிட்ட அப்படி பேசும்போது வளையோசி வச்சுட்டு அம்மாச்சின்னு வைடான்னு. அதை என் பையனும் எழுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரரும் ஓகே சொல்லிட்டாரு, வளையோசை அம்மாச்சின்னு. அந்த நேரம் வளையோசை பாட்டு இருந்தனால வளையோசை கலகலன்னு வரும்னு எங்கள் பையன் என்னை கிண்டல் பண்ணான். ஆனால் வளையோசை அம்மாச்சின்னும் போது ஒரு நல்லா இருந்ததுமான்னு சொல்லி அதை வச்சாங்க. ஆனா இப்போ பயங்கர ரீச் இல்லையா? அதாவது வளையல் கடை நிறைய இருக்கு ஊர்ல. சென்னையில இல்லாத வளையல் கடைன்னு சொல்ல முடியாது. ஆனா வளையோசை அம்மாச்சி கடையில வளையல் வாங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க இருந்தோ வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா அந்த கடை நீங்க வச்சிருக்கீங்க? இது வருஷ கணக்கு இல்லைம்மா, தலைமுறை கணக்கு. தலைமுறை கணக்கு. வருஷம்னா அது நான் கம்மியா தான் சொல்ல முடியும். தலைமுறைன்றது நான் 5வது தலைமுறை, என் பசங்க 6வது தலைமுறை. 6 தலைமுறையா இப்போ இது போயிட்டு இருக்கு. ஆமா. சின்ன சின்ன பெட்டியில மாட்டு வண்டியில கட்டின்னு போன காலத்துலேருந்து, எங்கள் பாட்டிங்க காலத்துலேருந்து, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவுக்கு அம்மா காலத்துலேருந்து நான் பார்த்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் அந்த கடையெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? என் பசங்க தான் பார்ப்பாங்க. அவங்கவுங்க துறைகள் வேற வேற இருந்தாலும் பேஸ் மட்டும் இதுதான். என்னுடைய ஈடுபாடோட என் பிள்ளைங்க எடுத்து நடத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும், இந்த உழைப்பின் அர்த்தம் என்னன்னு புரியும். மக்கள் அதனால் அடையிற சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. என்னை தேடி வர இது என் பசங்க பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த வார்த்தைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுட்டு என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க துறை வேறு வேறு இருந்தாலும் இவங்க என் கூட இருந்துகிட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. நான் வந்தோடனே உங்ககிட்ட சொன்னேன். இருந்தாலும் என்னென்னா
அவ்வளவு மங்களகரமா இருக்கீங்க, மஞ்சள் பூசி பெரிய குங்குமம்லாம் வச்சு ஆமா. படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மங்களகரமா இருக்கீங்க. எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்க? எனக்கு ஒரு ஆசை இருக்குமா, ஆ. நம்மளும் சேனல்ல வரமாட்டோமா, டிவில வரமாட்டோமான்னு நினைச்ச காலம் உண்டு. நானும் அப்படி இருந்தவ தானம்மா. அப்படிலாம் நான் ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு இருக்கிற ஃபேமிலி இல்லையே. கீழ்மட்ட ஃபேமிலி தான். ரொம்ப பேஸ் மட்டுமே எனக்கு கீழ்மட்டம் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து சாதாரண பெயிண்டர் தான். அவருக்கு பொண்ணாக பிறந்து ஒரு சோடா கம்பெனிக்கார வேலையில் செய்கிற ஒரு எங்கள் வீட்டுக்காரர், அவரை கல்யாணம் பண்ணி எல்லாமே கூலி தொழிலாளின்னு தான் சொல்லணும். அதுலேருந்து வந்தவங்க தான். அதனால் வந்து அது அந்த உழைப்பின் அர்த்தம் எனக்கு நல்லா புரியும். இதுக்கப்புறம் கண்டிப்பா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது படத்துல சீரியல்லாம் உங்க ஆசை நிறைவேறும். அதே மாதிரி நம்ம பார்க்குற கழுத்துல அவ்வளவு அக்சசரிஸ், பெரிய கம்மல், மூக்குத்தி எல்லாமே போட்டிருக்கீங்க. இது இப்படியே தான் இருப்பீங்களா எப்பவுமே? நான் இப்படிதாம்மா இருப்பேன். ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு நகைக்கும் ஒரு இதுக்கும் ஆசைப்பட்டவ தான் நான். ரொம்ப எங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க நாங்க. ஆனா வந்து நீங்க கேட்ட கேள்வி எப்படின்னா, சாதாரணமா பெண்கள் அணியக்கூடிய நகைக்கு தான். இப்ப யாரும் அணியறது இல்லைன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். அதுதான் உண்மை. என்ன கேட்டா எல்லாருமே பழங்காலத்திலலாம் வீட்டுங்களை நீங்க எப்போ போனாலும் பாருங்க, பாரம்பரியமா இருக்கிற குடும்பத்துல இருந்து எல்லாமே மிடிலா இருக்கிறவங்கள இருந்து நகைங்க போடாம இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. நீங்க சாதாரணமா யாருனே போய் பார்த்தீங்கனாலே காலையில பார்க்கறதுக்கும் அவங்கள நைட்ல போய் பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்க தானே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேக்கப்லேருந்து நகையிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து மாறிடும். நான் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன இங்கே எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நைட்டு 12 மணி ஆனாலும் என்னை பார்க்கலாம். அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு ஷூட் இருக்குமா 12 மணிக்குன்னா கூட நான் அப்படி தான் இருப்பேன். என்னை மாற்றிக்க மாட்டேன். நான் மாற்றிக்கிற ஆளும் கிடையாது. பேச்சிலே ஆகட்டும், நடைமுறையிலே ஆகட்டும், வாழ்க்கையிலே ஆகட்டும் நான் மாற்றந்தே இல்லைம்மா. ஒரு படியாக ஏறி வந்துட்டு இருக்கிறனாக்காண்டி என்னுடைய மாற்றம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வளையல் கடை வச்சுருக்கிறதுனால கேட்குறேன், உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து வளையல் எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்குமா. அந்த வளையல்ன்றதை விட வளையல் சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வளையல் போட்டிருப்பீங்க? எப்பவுமே போட்டிருப்பேம்மா. இங்கே பேரு வாவ் சூப்பர். டெமோவே நான் தான்மா. ஆமாம். எனக்கு கல்யாணம் எங்கள் வீட்டுங்களில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வேற கலராக போடுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை சகப்பை தவிர வேற போட மாட்டாங்க. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 2 கலர் தான் போடுவீங்க? ஆமா. பச்சை சகப்பை மேட்சாலாம் போட மாட்டேன். இவ்வளோ வளையல் வச்சிருக்கேன் லட்சக்கணக்கில் கலர்ல. ஆனா வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. ஆனா இப்போதாம்மா இந்த ரெயின் ட்ராப் கூட போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் போட்ட வளையல் இந்த பிளைன் வளையல் தான். இதோடைய விலை வந்து 30 ரூபாய் தான். இந்த மாதிரி இந்த வளையல் தான் நான் போட்டது. ஆனா எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப நாங்களாம் வந்து இவ இப்படி இருக்கமா, நீங்க என்ன வீட்டுல வந்து பார்த்தா அடையாளமே தெரியாது என்ன. ஏன்னா கம்மல் எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிரும், அப்படியே ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இவ்வளவு வளையல் போட்டு இவ்வளவு நகையெல்லாம் போட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அது தெரியாது. கசகசன்லாம் இல்லம்மா. ஏன்னா என் பசங்களும் எங்க வீட்டுக்காரும் எதையுமே கழட்டக்கூடாதுன்னு நார்மலா வந்து ஒரு மாதிரியா இருக்குதுங்கன்னு சொல்லி 2 செயினை கழட்டினா கூட கழட்டாதன்னு திட்டுவாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்கும் நான் வந்து ஏங்கினாலுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நான் வந்து சாதாரணமாக ஒரு கொலுசு கூட போட்டதில்லைம்மா. ஒரு கொலுசுனா கூட அப்பப்போ சூழ்நிலைக்கு வச்சிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை குடும்பம் தான் எங்களுது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தது. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரு எனக்கு நான் இப்படி ஒரு பொருளை பார்த்தேன்னா வாங்கி கொடுக்குறாரு. நான் அதை கேட்கறதில்ல, அவரே வாங்கி கொடுத்தாரு. ஆமாம். ஏன்னா நான் இப்படி நான் பார்க்க கூட மாட்டேன். ஏங்க அந்த நகை நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவேன், வாங்கி கொடுத்துருவாரு. உடனே வாங்கி தருவார். சூப்பர் லவ்விங்கான ஹஸ்பண்டா இருக்காரு உங்களுக்கு. கண்டிப்பா அவரை பத்தி நம்ம பேசிதான். எனக்கு தாய் தகப்பனுக்கு அடுத்தது அவங்க கூட அவங்க கிட்ட கூட இல்லாத மகிழ்ச்சி எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் நான் அனுபவிச்சேன். அவ்வளோ சந்தோஷத்தை. ஆமா ஆமா ஆமா. கண்டிப்பா. ஏன்னா நீங்க இதெல்லாம் பிறந்த வீட்டுல அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் என் புகுந்த வீட்டுல நான் அனுபவிச்சிருக்கேன் எங்க வீட்டுக்காரர் மூலியமா. சூப்பர்மா. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பொண்ணுங்க இருக்காங்க நீங்க, சோ அவங்கள்ட்ட எப்படி இருப்பீங்க நீங்க? அப்படியே ஆப்போசிட். இந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி. இந்த தலைமுறையில அதே என்னுடைய இதுதான். ஆனா அவங்க அந்தந்த இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்தந்த இடத்துக்கு கடைக்கு வரும்போது ஒரு மாதிரி, வெளியே அவங்க ஷூட் போகும்போது ஒரு மாதிரி, பாரம்பரியமா என் கூட கோவிலுக்கெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி. நீங்க பார்த்துருக்கலாம். அவங்களாம் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான். அதுல நான் வெறி கொண்டவன் கூட. நீங்க சொல்லுவீங்களா எப்பவுமே வளையலோட தான்? ஆமா ஆமா சொல்லுவீங்க. ஆமா. நார்மலாவே பெண்கள் வந்து வீட்டுல வந்து மெட்டி சத்தம், வளையல் சத்தம், கொலுசு சத்தம், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருக்கிற வீட்டுல வந்து எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கும். நான் சாதாரணமாவே நான் எங்க தெரு முனையில நடந்து வரதுக்கு சான்ஸே இல்லை. என்னை கூட்டிட்டு வரதுக்கு இப்படி என் பசங்க கார்ல கூப்பிட்டு போறாங்க, வண்டியில கூப்பிட்டு வராங்க, தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் பஸ்ஸு விட்டு இறங்கன்னா, வண்டி ஆட்டோ விட்டு இறங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 அடி தூரம் தான் வீடு மெயின் ரோட்லேருந்து. அந்த என்ட்ரன்ஸில் இறங்கி நடக்கும் போதே அம்மா வந்துட்டாங்கன்னு என் பசங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த மெட்டி சத்தம்,
அந்த வளையல் சத்தம் உணர்வு, அது உணர்வு பூர்வமாக உணர்வவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது நம்ம வீட்டிலேருந்து வரவங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. நல்லா இருக்கு அந்த சத்தம், சத்தமே நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு மனசை வந்து மகிழ வைக்கிற சத்தம் அதெல்லாம். இப்பெல்லாம் நான் எப்பவுமே வந்து சாங் கேட்பேன், மியூசிக் கேட்பேன். நைட்டு தூங்கும் போதும் மனசு கொஞ்சம் ஏதாவது நெருடலாக இருக்கும் போதும் மியூசிக் கேட்பேன், சாமி பாட்டு கேட்பேன். அந்த மாதிரி கேட்குற போது அதே எஃபெக்ட் எனக்கு இந்த வளையல் சத்தத்தில் கேட்கும். கண்டிப்பாக கேட்கும். இப்ப இருக்க பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா வளையல் வந்து போடுறதே ரொம்ப கம்மி. இப்ப என்ன உட்பட சொல்றேன், நாங்க பெருசா அந்த சாரி கட்டினா வளையல் போடுறதோட அவ்வளவுதான். மத்த நேரம் வளையல்லாம் போடுறது ஏதோ ஓல்டு ஃபேஷன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போடுறதே கிடையாது நிறைய பேர் வளையல். ஆனா பெண்கள் வந்து ஏன் வளையல் போடணும்? என்ன நன்மைகள்லாம் இருக்கு? பெண்கள்ன்ற வார்த்தையை முன்னாடி வச்சுட்டீங்க, அப்புறம் எப்படி கேக்குறீங்க? இல்ல பெண்கள்ன்றது என்ன? வளையல் போடணும். ஜீன்ஸ் பேண்ட் போட்டா பெண்கள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல பெண்கள் தானே. பெண்கள்ன்றதுக்கு உதாரணமே சாரி, வளையல், எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம். ட்ரெஸ்ல நல்லா எந்த குறையும் சொல்ல மாட்டேன். பெண்கள் வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பாங்க. அந்த அழகோட வளையல போடும்போது இன்னும் அழகா இருப்பாங்க. அதாவது சுடிதார் போட்டுக்கிட்டு கை நிறைய வளையல் போடும்போது அவங்களை என்ன கேட்குறாங்க, இந்திக்காரங்கன்னு நம்ம சொல்றோம். வடநாட்டுக்காரங்க எப்படி வராங்க பாரு, சூப்பரா இருக்கு. அவங்களையும் நம்ம ரசிக்கிறோம். ஃபாரின்ல இருந்து வராங்க, அவங்க ரொம்ப மாடலா வராங்க, நல்ல ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சின்னதா ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களும் என் கடைக்கு வந்தா கை நிறைய வளையல் போடுறாங்க. அவங்கள ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறோம், அது ஒரு அழகு. இப்ப நீங்க வரீங்க சாரியில வரும்போது உங்களுக்கு நான் வளையல் போடும்போது ஒரு மகாலட்சுமி தானமா தெரியும், அவ்வளவுதான். மாறுபடுமே கண்டி அழகு ஒண்ணுதான், பாக்குற விதம் தான் வேற. இவங்களுக்கு இப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்கு நம்ம சொல்லிக்கலாம். இவங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் கூட இந்த வளையல் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, அவங்களுக்கு அந்த சேரீயில் கூட எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு. அப்படி தானே கண்டி அழகுன்றது எல்லாருக்கும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர்மா. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, வளையல் போடு, பொண்ணு வளையல் போட்டால் தான் நல்லா இருக்கு, எப்படி கையை வெறும் கையாக விட்டுட்டு இருக்கு அப்படின்வாங்க. அவங்களே எப்படி சொல்லும்போது, நீங்கள் வந்து பாரம்பரியமாக தலைமுறையாக வளையல் கடலாம் வச்சு நீங்களே உங்களுக்கு வளையல் அவ்வளோ பிடிக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்கும்போது சொல்லுவீங்க, ஏமா வெறும் கையோட இருக்க, வளையல் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லிடுவீங்க. நீங்களாவது இப்படி சொல்கிறீங்க, நான் இப்படி சொல்லவே மாட்டேன். ஏன் என் பொண்ணை எப்படி சொல்லுவேன் நான்? இல்ல உங்க பொண்ணு இல்ல நான் சொல்றது இல்ல, நான் எப்படி கேட்பேன், உரிமையா பேசுவேன். இங்க வா முதல்ல, என்ன இப்படி வந்திருக்கிற வீட்டுல, நீ எப்படி உங்க வீட்டுக்காரர் சாப்பாடு போடுற, நீ அது எப்படி அந்த பிள்ளைக்கு ஏத்துக்கும்? கூப்பிட்டு இழுத்து வச்சு காசு முதல்ல பேச மாட்டேன், கையை பிடிச்சி வளையல் தான் போடுவேன். நான் திட்டி போடுவேன். திட்டி போடவங்க தான் என்கிட்ட லட்சக்கணக்கு. இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது கூட அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா நான் திட்டி போட்டவங்க தான் அதிகம். வளையல் போடாமல் என்கிட்ட மஞ்சள் குங்குமமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். என் கையை இப்படி என் கையிலேருந்து இப்படி பொருள் வாங்குறாங்கன்னா அவங்க கையில் வளையல் இல்லைன்னா உடனே எடுத்து வளையல போட்டுட்டு தான் அந்த மஞ்சள் குங்குமத்தையே நான் கொடுப்பேன். என்னுடைய பாலிசி அதுதான். நான் வந்து இது ஒரு வியாபாரமாக பண்ணலாமா, இது வந்து கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு. நான் கொடுக்குற நானும் நல்லா இருக்கணும், வாங்குற நீங்களும் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு ஆம்பளைக்கு சோறு போடும்போது தண்ணி கொடுக்கும் போதும் கையில் வளையல் இருக்கணும். இப்போ அப்பாவுக்கு நீ கொடுத்தாலும் அந்த வெறும் கை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் உன்னையே வன்மையாக கண்டிப்பேன். நான் நிஜமா சொல்கிறேன், கையில் வளையல் இல்லாமல் இருக்கவே கூடாது. பெண்கள் அந்த வளையலுக்குள்ள மகத்துவமே வேற எவ்வளோ கதைங்கள்லாம் இருக்குது. நானாவது எனக்கு தெரியாது, முன்னோர்கள்லாம் வரலாறாக வந்துட்டு இருக்கிறவங்களாம் எவ்வளோ கதைகள் சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி வளையலுக்கு அவ்வளோ மகத்துவம். அதுலேயும் வந்து இந்த எஃபெக்ட் வந்து கண்ணாடிக்கு தங்கம் வைரம் வைடூரியத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லைம்மா. அது நம்ம வந்து என்ன சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் கண்ணாடின்றது கீழ்மட்டத்திலேருந்து போடக்கூடிய பொருள் அது, கண்ணாடி வளையல். ஆமாம். இப்போ என்கிட்ட வந்து வாங்குறவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த கண்ணாடி வளையல் வாங்கும் போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம், கோல்டு வளையல இப்படி கைட்டு இப்படி வச்சிருவாங்க, கண்ணாடி வளையல கை நிறைய போட்டுட்டு கோல்டு வளையல மறந்துடுவாங்க. அந்த மாதிரி வரவங்களாம் நிறைய பேர். நான் தான் எடுத்து கொடுப்பேன். இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு இதில் போடுங்கம்மான்னு அப்படி ஒரு சந்தோஷத்தோட பூரிப்போடு வாங்கும் போது அதுலேயே தெரியுது இல்லை. இப்போ வந்து பழைய இதெல்லாம் இப்போ மாறி புதுசுக்கு இப்போ வந்து எல்லாருமே கண்ணாடி வளையலுக்கு நிறைய வந்துட்டாங்க. அதுவும் என்னுடைய சேனல் பார்த்து வந்தவங்க நிறைய பேர்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு என்ன வளையல் ரொம்ப பிடிக்கும்? கண்ணாடி வளையல் பிடிக்குமா இல்லை தங்க வளையல் பிடிக்குமா? இப்போ நிறைய வளையல வெரைட்டி நிறைய வந்துருச்சு. பிளாஸ்டிக் எந்த வெரைட்டி வந்தாலும் தங்கம்லாம் நான் வந்து எனக்கு ஒரு இதுதான்மா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். முன்னாடிலாம் போட்டுட்டு நகையை கட்டி வச்சு சரக்குலாம் போடுவேன். இப்போ தான் கழட்டுறதில்ல. நிரந்தரம் எனக்கு என்னைக்கு எதுவும்னா கண்ணாடி வளையல். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் அதுவும் போட்டிருக்கீங்க. ஆமாம், நான் போட்டுறது பச்சை சிகப்பு இதே வளையல் தான். இதெல்லாம் இப்போ நான் சிறுக சேர்த்து வாங்கினது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது என் பையன் வாங்கி கொடுத்தது.
இப்போ எனக்கு இது ஒரு பையன் இது ஒரு பையன் வாங்கி கொடுத்தாங்க, போட்டுக்கிறேன். ஆமா. இப்போ நீங்க சொல்றீங்க வளையல் வந்து பெண்கள் எல்லாருமே போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கணவனை இழந்தவங்க வளையல் போடக்கூடாது அப்படின்வாங்க. உண்மையா அது அவங்க போடக்கூடாதா வளையல்? நான் வந்து அந்த டாபிக் நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்றேன். நான் யாருமே பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிற குணம் உள்ளவன் நான். இதில் யாராவது என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுறேன். என் கடைக்கு வருவாங்க, அவங்க பொண்ணுக்கு சீமந்தம் கல்யாணம்னு சொல்லி வருவாங்க. அந்த அம்மா அந்த சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்களே கொடுங்கம்மா, நீங்களே எனக்கு வந்து கூட வரவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க குழந்தைக்குன்னுவாங்க. இப்போ ஒரு என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொன்னால் முதல்ல யார் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க? அம்மா தான். அம்மா தான். அம்மா எப்படி இருந்தான்னா அம்மா தான் கொடுக்கணும். ஆனால் அவங்க மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நீங்க தான் வாங்கணும்னு சொல்லுவேன். நீங்க வாங்கி என்கிட்ட கொடுங்க. அதே மாதிரி எனக்கு யாராவது எனக்கு என்ன ஒரு பொருள் கொடுக்க வந்தாங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு மஞ்சள் குங்குமாகட்டும், ஒரு பூவாகட்டும், எனக்கு நிறைய பேர் புடவை கொடுக்குறவங்களாகட்டும் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வருவாங்க. இங்கே நடக்கிற சூழ்நிலையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். இது எல்லார் மனசுக்கும் போய் சேரணும். என் மனசு இதுதான். அவங்க வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது நான் அவங்கக்கிட்ட வாங்க மாட்டேன். கொண்டு வந்தது நீங்கள் தானே, நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது நீங்கள் தானே, உங்கள் கையாலே கொடுங்கன்னுவேன். உங்கள் கையால் எனக்கு குங்குமம் எடுத்து எடுங்கன்னுவேன். மனசு தாம்மா காரணம். அதை அவங்கள வந்து நம்ம வேதனைப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஒரு சிலர் நினைப்பாங்கம்மா, வீட்டுக்கு எதிர்க்க வந்து யாராவது கிளம்பும் போது எதிர்க்க யாருன்னா வந்தால் போவாங்க, ஆனால் நான் போக மாட்டேன். நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க எதிர்க்க நான் வருவேன். ஏன்னா அவங்க நம்ம மனசால பாதிப்படையக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்ம இப்படி ஒதுங்கணும்னா அவங்க எவ்வளோ கவலைப்படுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கும். பெண்களே இழிவுபடுத்தக்கூடாதுமா என்னை பொறுத்த வரைக்கும். பெண்களை வந்து எவ்வளோ உதாரணத்துக்கு பெரிய பெரிய சேவை செஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பெண்மணிங்களாம். அவங்களே முன்னோடியாக இருக்கும்போது நம்ம ஏன் அதை வந்து பின்னோக்கி தள்ளணும்? பெண்களை தள்ளக்கூடாது. பெண்கள் எல்லா விதத்துலையும் முன்னோடியாக தான் இருக்கணும். அது ஏன் இது மட்டும்? எல்லாருமே வளையல்ன்றது நம்ம வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வர்றது. அவங்க மனசுக்கு தான் அது. அதாவது எனக்கு வேணான்னு நினச்சி ஒதுக்குனா ஒதுக்கிடலாம், அவங்களுக்கு ஆசையோடு இருக்கும்போது போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம வந்து நடக்கிற வழி நல்ல வழி, நம்ம மனசு நல்லது நினைக்குதா, நல்லது நடக்குதா, அது போதும். நம்ம மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்ந்தா அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். சூப்பராக சொன்னீங்கம்மா. ஏன்னா நிறைய பேர் வந்து நினைப்பாங்க போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது அப்படின்னு. அது வந்து சொந்தக்காரங்க அது சொல்லிடுவாங்க, இது சொல்லிடுவாங்க, மற்றவங்க யாராவது ஏன்னா சொல்லிட போகிறாங்களோ. உலகத்துக்காக வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்காக வாழணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ அம்மா அழகா இருக்கிறடா, கொஞ்சம் குங்குமம் வச்சுக்கிடா, நான் வைக்கும்போது உனக்கு ஒரு அழகு தெரியும். அதே மாதிரி என்னை பார்க்கும்போது ஒரு சிலர் தோணும், அம்மா நீங்க நல்லா இருக்க. அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். இங்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க, அம்மா நான் வளையல் போட்டுக்கலாமான்னு என்னை கேட்பாங்க. நீ போட்டுக்கம்மா, ஏமா வேணாம், இல்லைம்மா நான் இப்படிமானுவாங்க. அதெல்லாம் நினைக்காத, உனக்கு ஆசைந்தா போட்டுக்கோ. உலகத்துக்காக வாழணும்னு நினைச்சா உலகத்துக்காக வாழ்ந்துடு, உனக்காக வாழணும்னு நினைச்சா உனக்காக வாழணும். சின்ன வயசில் நான் இப்படி பிறந்ததுனால போன் மேலே போன் ஏறிடுச்சு, அதனால தான் நான் இப்படி பிறந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ் வந்து போனை எடுத்துட்டா அதை நடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்பா தான் என்னை நடக்க வச்சது. ஏன்னா மண்ணிலலாம் வச்சு அவர் காலெல்லாம் பிடிச்சி விட்டு ஆயிலாம் தடவி என்ன நடக்க வச்சது அப்பா தான். அதாவது போன் மேலே போன்னா முதுகு எலும்பு சொல்கிறீங்களா? ஆமாம், முதுகு எலும்பு மேலே இப்படி எலும்பு இருந்ததுனால இந்த போனை இப்படி கிராஸ் பண்ணி வெட்டி எடுத்தா ஃபுல்லாக உட்காரவே முடியாது, என்ன நிற்கவும் முடியாது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது.